தமிழ்நாட்டோட தலையும் தளபதியும் இப்போ உயிரை கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் தல அஜித் ஐரோப்பால நடக்கிற மைக்லின் லீ மேன்ஸ் கப்ன்ற கார் ரேஸ்ல கலந்துகிட்டாரு. அப்ப நல்லா ஓட்டிட்டு இருந்த ரேசிங் கார் திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்து சுழன்று ஆக்சிடென்ட்ல சிக்கியிருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத நிலையில சடனா வளைவுல ட்ரிஃப்ட் அடிக்கும் போது கார் தடுமாறி பயங்கர சத்தத்தோட கார்ல இருந்து புகை வந்திருக்கு. ஆனா நல்ல வேலையா பின்னாடி வந்த எந்த காரும் தல அஜித்தோட கார்ல மோதல. அதனால தல அஜித் எந்த ஒரு காயமும் இல்லாம பத்திரமா உயிர் தப்பிருக்காரு. டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. இன்னொரு பக்கம் நம்ம தளபதி விஜய் ரத்தமும் சதையுமா ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசியல்ல பல ஜாமான்களை எதிர்த்து உண்மையாவும் நேர்மையாவும் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மண்ணாண்டவரு எங்க மனசாண்டவரு இந்த மாநிலத்தையே அதுவும் சட்டசபைய படிக்கிற மாணவன்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் லைவ்ல உட்காந்து மணிக்கணக்கா பார்க்க வச்ச பெருமை எல்லாம் கண்டிப்பா தளபதி ஒருத்தருக்கு மட்டும்தான் போய் சேரும். இவங்க 2 பேரோட பாதை சினிமா துறையில ஸ்டார்ட் பண்ணாலும் இப்ப 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச பாதையில நேர்மையா பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாதை யாரோட பாதை அப்படின்னு ஒரு லைக் போட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.